அது மீன்களினுடைய இனப்பெருக்க காலமான ஏப்ரல் 15லிருந்து ஜூன் 15 வரைக்கும் சுமார் ஒரு 61 நாட்கள் மீன்பிடி தடைகாலமாக அந்த கடலோர மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கிட்டத்தட்ட 61 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்களுடைய விசைப்படகுகளை துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து அவைகளை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மீன்பிடி தடைகாலம் முடிந்து இன்று நள்ளிரவு அவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதற்காக ஐஸ் ஏற்றுவது, அதே போல டீசல் ஏற்றுவது, மீன் பிடிப்பதற்கு தேவையான அந்த தளவாட பொருட்களை ஏற்றுவது, அதே போல விசைப்படகுகளை தயார் செய்வது போன்ற பல்வேறு பணிகளில் மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து அவர்கள் முன்னேற்பாடு பணிகளை தீவிரமாக செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என நாகப்பட்டினம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிலையில் மீன்பிடிப்பதற்கு கடலுக்கு மிகுந்த ஆர்வத்தோடு தயாரான மீனவர்கள் தற்போது மீன்வளத்துறையினுடைய அறிவிப்பு காரணமாக கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். எப்பொழுதும் மீன்பிடி தடைகாலம் முடிந்து கடைசி நாளான இன்று நாகை துறைமுகமே கிட்டத்தட்ட மிகுந்த பரபரப்பாக காணப்படும். ஐஸ் ஏற்றுவது, டீசல் ஏற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முன்னேற்பாடு பணிகளில் மீனவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த மீன்வளத்துறையினுடைய இந்த அறிவிப்பினால் மீன்பிடி துறைமுகமே வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் பாதுகாப்பு கருதிய அரசு இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருப்பதாக மீனவர்கள் கூறியிருந்தாலும் மறு அறிவிப்பு வரும் வரை காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.